ஃபைனல் நெட் இவர்கிட்ட என்னன்னு பார்த்தா, இந்த ஒரு வீடு, அந்த ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தது, கையில் இருந்த கேஷு, ஒய்ஃபோட ஜுவல்லு, ஊரில் இருந்த லேண்டு எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலன்னா, அந்த பக்கத்தில் இருந்து இப்போ இவர் சும்மா நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுக்கோம், 3 கோடி கொடுத்துருக்காருன்னா ஒரு 40 லட்சம் வந்திருக்கு. 2,60,00,000 போயிடுச்சு. இந்த 40 லட்சம் வந்திருக்குல்ல, சரியாக தாங்க செஞ்சார். அப்படி தான் பேசுகிறாரு, என்கிட்டயே அப்படி தான் பேசுகிறார். அவர் சரியாக தான் செஞ்சார், அவர் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க. வியாபாரத்தில் ஆகிறது தானே இங்கே கெட்ட நேரம். அது என்ன வியாபாரம்னு தெரியாமல் கொடுத்தது தானே தப்பு. எனக்கு தெரியல, என்னமோ ஒரு காயின் பேர், நான் அந்த பேரை சொல்ல விரும்பலை. இந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் 10 கோடிக்கு போயிடும். இப்போ நம்ம பேச வேண்டியது இந்த உளவியல் தான். இந்த உளவியல் என்னென்னா, குயிக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வாரன் பஃபெட்டோட பேச்சில் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து, நீங்கள் ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றதை உலகத்தில் மக்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க? சொல்லலாம்ல, நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் தானே அதில் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நீங்கள் ஏன் யார் யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் 70 வருஷம் கழித்து வந்திருக்கார். ஃபஸ்ட்டு விஷயம், 70 வருஷம் பொறுத்திருந்து வந்திருக்கார். அந்த மனிதர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சொல்லலாம், எனக்கு என்ன ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் வெளி உலகத்துக்கு ஏன் சொல்கிறது இல்லைன்னா, இந்த உலகத்தில் தாமதமாக பணக்காரர்கள் ஆகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இன்றைக்கி போட்டால் 2 வருஷத்தில் ஆயிடணும் அப்படின்னா, இயற்கையோட விதி வந்து ஒரு மரம் எத்தனை வருஷத்தில் வளருது? ஆலமரமாக வரதுக்கு இன்னும் 60-70 வருஷம். ஒரு 2 வருஷத்தில் ஒரு மரம் வளர்ந்துருச்சுன்னா அங்கேருந்து ஆரம்பம் நம்மளோட பிரச்சனையெல்லாம். ஒரு காடு வந்து 3 மாதத்தில் உருவாகாது, 20 வருஷம். அது எல்லாம், அதாவது இந்த உலகத்தின் வெற்றி அத்தனையுமே லாங் டேர்ம் தான், ஷார்ட் டேர்மே கிடையாது. ஷார்ட் டேர்மில் குறுக்கு வழி கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அங்கங்கே அத்தி பூத்தாப்பில் ஏதாவது ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒன்று போட்டால் 15 நாளில் சார்னு வந்துடும் சார்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு காட்டையே உருவாக்கிட முடியும்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய மடத்தனம் அது.